வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. இன்று தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கொண்டு வந்த 2 தீர்மானங்கள் தென் தமிழகத்தில், அதாவது தென்னகத்திற்கு, குறிப்பாக தமிழகத்தின் தலைக்கு மேலே தொங்கக்கூடிய கத்தி அப்படின்னு இதை வர்ணிக்கிறார். 2 விஷயங்கள். ஒன்று, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்வதற்கு எதிராகவும், மற்றொன்று ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராகவும். இந்த 2 தனி தீர்மானங்களும் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேறியிருக்கிறது. இது ஜனநாயக விரோத நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தலெல்லாம் நடைமுறை சாத்தியமா அப்படின்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள். இந்த சூழலில் இதில் நிறைய நன்மைகள் இருக்கிறது அப்படின்னு தீர்மானத்தை ஆதரித்து பாஜக மட்டும், இந்த திட்டத்தை ஆதரிக்கிறது பாஜக, ஏனைய அனைவரும் தீர்மானத்தை ஆதரிக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு நாங்கள் சில நிபந்தனைகளை விதித்து ஆதரிக்கிறோம்னு ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்முடைய தொகுதிகள்லாம் குறையக்கூடாது மறுவரையில் அப்படின்னு அதிமுக தங்களுடைய நிலைப்பாட்டை கூறுகிறார்கள். இதனுடைய அடிப்படை இந்தியாவை ஒரு மதமுள்ள நாடாக மாற்ற முயற்சி அப்படின்னு திரு துரைமுருகன் அவை முன்னவர் விமர்சிக்கிறார். பாஜகவுடைய தேர்தல் திட்டங்கள் இவை அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இந்த திட்டங்களை முறியடிக்குமா ஸ்டாலினின் தீர்மானம் விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூர்யா நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். அதிமுக தரப்பிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், செய்தி தொடர்பாளர், வழக்கறிஞர் திரு பாபு முருகவேல் நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு எஸ் ஜி சூர்யா அவர்கள்ட்ட, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது நடைமுறை சாத்தியமற்ற ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் மாநிலங்களுடைய உரிமையை பறிப்பது, மாநிலங்களை கவிழ்ப்பது அப்படின்னு பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே ஜனநாயக விரோதம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த தீர்மானம் இதை பார்க்கிறது. அதாவது இன்றைய காலகட்டம் அன்றைய காலகட்டம்ன்ற விவாதத்துக்கு அப்புறம் வரேன். இப்போ அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு கொள்கை, அது பிஜேபியில் எல்லா தேர்தலையும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இது தமிழக மக்களுக்கு புரியக்கூடிய மாதிரி எளிய வார்த்தையில், நாங்கள் இல்லை, முன்னாள் முதல்வர் அமரர் கருணாநிதி அவர்கள் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார். அதாவது புத்தகத்தில் எழுதியிருக்காரு, மேடையில் பேசியிருக்காரு, பல இடங்களில் பேசியிருக்காரு. குறிப்பாக 1971 இந்திரா காந்தி அம்மையார் ஒரு வருடம் தேர்தலை ப்ரீபோன் பண்ணும்போது இங்கே சட்டசபையும் ஒரு வருடத்திற்கு முன்னாடி கலைக்கப்பட்டது. இப்போ கலைக்கப்படணும்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும், ஆளுநர்கிட்ட பேசணும், மக்கள்கிட்ட சொல்லணும். இந்த காலகட்டங்களில் திரு கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள், அது எங்கள் மாநில தலைவரோ இல்லை வானதி அக்காவோ இன்னைக்கு அசம்பிளியில் சொல்லியிருக்காங்க, பேட்டிகளில் சொல்லிட்டாங்க. அதை தாண்டி அந்த காலகட்டத்தில் திரு கருணாநிதி அவர்கள் பொதுக்கூட்டங்களில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்து 2 விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த 2 விஷயம் மட்டும் அவர் கைப்பட எழுதுனது, அவர் எழுதின நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலிருந்து நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எல்லாம் போட்டு மறைச்சு கொண்டு அட்டை போட்டு மறைச்சு கொண்டு வந்திருக்கேன். அது படிக்கிறேன். அது இந்த காலகட்டத்துக்கு ஏற்றுதா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் சொல்லுங்கள். 2 விஷயம் நான் அது படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் முடிச்சிடுறேன். கார்த்திகை மாதத்தில் அகல் விளக்குகளை ஏற்றுவார்கள் தாய்மார்கள். தீப்பெட்டியிலிருந்து ஒரு குச்சியை எடுத்து உரசி ஒரு விளக்கை பற்ற வைத்து விட்டு கீழே போட்டுவிட்டு மற்றொரு விளக்கை ஏற்ற இன்னொரு குச்சியை எடுத்து உரசிட மாட்டார்கள். ஒரு தீக்குச்சியினால் எவ்வளவு விளக்குகளை ஏற்ற முடியுமோ அவ்வளவு விளக்குகளை ஏற்றுவார்கள். அதே போலத்தான் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்தில் நாம் நடத்துகிறோம். இது அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொன்று மட்டும் சொல்லிடுறேன். வீட்டில் உள்ள தாய்மார்கள் அடுப்பை பற்ற வைத்து அரிசிக்கு உலை வைத்து சோறு வடிப்பார்கள். உடனே அடுப்பை அணைத்துவிட்டு குழம்புக்காக என்று சிறிது நேரம் கழித்து அடுப்பை பற்ற வைக்க மாட்டார்கள். ஒரு தடவை அடுப்பை பற்ற வைத்து சோறு பொங்கிவிட்டு உடனே குழம்புக்கு நீர் வைத்து சேர்க்க வேண்டியவற்றை சேர்த்து குழம்பு கொதிக்க வைப்பார்கள். அதே போலதான் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலையும் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர்கள் கருணாநிதி அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக தான் எல்லா விஷயத்திலும் இப்போ சட்டமன்ற துணைவேந்தர்கள் அவர் எடுத்த நிலைப்பாடுக்கு எதிராக. இது கருணாநிதி அவர்களே மேடையில பேசின ஒரு விஷயம். இதுக்கு நான் அதுதான் முன்னாடி சொன்னேன். முந்தைய காலத்துல முதல் 3 தேர்தல்கள் ஒன்னாதான் நடந்துச்சு. இல்ல எஸ்ஆர் பொம்மை வழக்கு வரைக்கும் எத்தனை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டது. இன்றும் எத்தனை மாநிலங்கள்ல ஸ்டெபிலிட்டி இல்லாம கவர்மெண்ட் ஆட்டம் கண்டு கொண்டு கொள்கைன்றது வேறங்க, மற்ற விஷயங்கள் மாறுபடும். இப்போ இது நாங்க முன்வைப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னா, 5 ஆண்டு காலத்துல இந்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்கள் சேர்ந்து தேர்தல் நடத்துவதற்கு மட்டும் செலவிடக்கூடிய தொகை 60,000 கோடி ரூபாய்.
ரூபாய் 2 ரூபாய் இல்ல. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டு வரப்பட்டால் 10,000 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு கணக்கு சொல்றாங்க. அப்போ 50,000 கோடி ரூபாய் மிச்சமாகும்ன்றது நீங்க கட்டுற வரிப்பணம், நான் கட்டுற வரிப்பணம், வன்னியரசு அண்ணா கட்டுற வரிப்பணம், எல்லாரும் கட்டக்கூடிய வரிப்பணங்கள். இது சொல்லக்கூடிய காரணம் இதுதான் உண்மையான கேள்விதான். நீங்க இது மட்டும்தான் உண்மையா இருக்க முடியும், வேற என்ன உண்மையா இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ஒரே ஒரு வருத்தம், முதல்வர் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில பேசின முழு உரையை நான் கேட்டேன். அதுல அவர் ஒரு கருத்து சொல்றாரு, ஒரே கட்டமாக கூட இந்த தேர்தலை நடத்த முடியாதவர்கள் எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவாங்கன்னு கேட்கிறாங்க. இது வந்து திமுகவினர் வாட்ஸ்அப்ல வைக்கக்கூடிய ஒரு வாதங்கள் தான். ஒரே கட்டமா எப்படி தேர்தல் நடத்த முடியும்? இல்ல ஒரே நாள்ல பிரச்சனைகள், நாடாளுமன்ற தேர்தலை ஒரே நாள் நம்மால் நடத்த முடியுதா? இல்ல 8 கட்டமா நடத்துறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரு கட்டமா நடத்துவோன்றது அர்த்தம் கிடையாது. ஒரு காலகட்டத்துல சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்துவோம் ஒரே டைம். அது முதல்ல 15 வருஷம் அப்படித்தானே இருந்தது. அப்புறமா மாநில அரசாங்கம் கலைந்தது, அதனால மாறிச்சு. அதனால இப்போ நான் கேட்கக்கூடியதுன்னா, கருணாநிதி அவர்கள் பேசிய இந்த 2 விஷயத்துக்கு ஐடியாலஜிக்கலா உங்களுக்கு நிலை மாறி இருக்கா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. காலகட்டத்தை விட்டுறலாம் அப்புறமா. கேட்போம். நான் திரு வன்னியரசு அவர்கள்ட்ட, இது வந்து ஏதோ புதிய செய்தி அல்ல, இது வந்து பாஜக கொண்டு வந்ததில்லை, முன்னாடி காங்கிரஸ் பீரியட்லேயே பேசப்பட்ட ஒன்று. அதை இன்னைக்கு பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனுடைய தொடர்ச்சியான சட்ட ஆணைய அறிக்கை இருக்கிறது. இப்போ முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில் ஒரு குழு பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்றக்காக இந்த எதிர்ப்பா? அன்று காங்கிரஸ் இதை முன்னெடுத்ததில்லை. இன்றைக்கு வந்து காதலர் தினம். எல்லாருக்கும் சாதி மறுப்பு திருமணம் செய்த தோழர்களுக்கும் சாதி மறுப்பு திருமணம் செய்ய முனைபவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தந்தி தொலைக்காட்சி மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் புல்வாமா தாக்குதலில் நாட்டுக்காக வீரச்சாவடைந்த இராணுவ வீரர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வீர வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே வரி, இதைத்தான் நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் இதை வந்து நாங்கள் ஒரு தீர்மானமாகவே, ஒரே மொழி ஒரே உணவுலாம் ட்ரை பண்ணுறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிடுக அப்படின்னு சொல்லி எங்களுடைய தீர்மானத்தில் நாங்கள் முன்மொழிஞ்சிருக்கோம். அதே போல் வந்து தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்க அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த தீர்மானங்களை படிக்கும் பொழுது விரிவாக அதில் வந்து விளக்கி பேசினார். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரே நாடு, அதாவது மாநிலங்கள், இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு இல்லை, மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான். மாநிலங்களுடைய இது வந்து 1956 நவம்பர் 1 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்க யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது சொல்ல வரீங்க. மாநிலங்களுக்கான கட்டமைப்புல ஒரு நாடு இருங்க, நாடு அது அவர் சொல்ற கட்டமைப்புல ஒரு நாடு தாங்க. மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்த நாடு, அவ்வளவுதான். இல்ல நாடு இல்லன்றீங்க. இல்ல இது நாடு இல்ல, நாடு இல்ல அப்படின்னா மாநிலங்களுடைய வலிமை தான் அதுல முக்கியமானது சொல்றோம். இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு அப்படிங்கறத நீங்க கண்டறிய முடியாது. மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இருக்கு, மாநிலங்கள் தான். நீங்க சொல்ல வருது அதுதான் மாநிலங்கள் வலிமையா இருக்கு, மாநிலங்களுடைய ஒன்று சேர்ந்த தொகுப்பு இந்தியான்ற நாடு. அதுதான் அதைத்தான் சொல்ல வரேன். மாநிலங்களுடைய தொகுப்பு தான் இந்தியா. ஒன்று, மாநிலங்கள் வந்து 1956 நவம்பர் 1 மொழிவழி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது மாநிலங்களுக்கான உரிமைகள், மாநிலங்களுக்கான அந்த வலிமை, மாநிலங்களுக்கான வளர்ச்சி, இது எல்லாத்தையும் அவர் வந்து வரையறுக்கிறார். இது வந்து வெறும் மாநிலங்கள் மட்டும் இல்லை, மாநிலங்கள் அப்படிங்கிறது தேசிய இனங்களுடைய அடையாளங்கள். இப்போ தமிழ்னா தமிழ் தேசிய இனம், மலையாளம்னா மலையாள தேசிய இனம். நீங்கள் அதே போல் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு குஜராத்னா குஜராத்திகள் அப்படிங்கிற ஒரு தேசிய இனங்களுடைய அடையாளங்கள். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மொழி இருக்கிறது, தாய்மொழி இருக்குது. எனக்கு தாய்மொழி வந்து தமிழ் தான், இந்தி இல்லை, இந்தி பொதுமொழியும் இல்லை. அப்போ இவங்க முனைகிறது என்னன்னா, ஒரே நாடு அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்லாடலில் இவ்வளவு அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்தியாவினுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் வந்து பன்முகத்தன்மை வாய்ந்தது. அந்த பன்முகத்தன்மையில் ரொம்ப முக்கியமானது இந்த தேசிய இனங்களுடைய அடையாளங்கள், மொழிகள். ஒரே உணவோ ஒரே உடையோ ஒரே கலாச்சாரமோ பன்முகத்தை கெடுக்கும். ஈவெண்ட், ஒரே டயத்தில் நடக்கிற தேர்தல்ன்றது ஒரு ஈவெண்ட், அது எப்படி பன்முகத்தை? அது நான் அதனால தான் அடிப்படையிலேருந்து நான் சொல்கிறேன். நான் இவங்க வந்து என்ன நோக்கத்தில் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு நாடு அப்படின்னா இந்து ராஷ்டிரம் தான் இவங்க சொல்கிறது. இவங்க வெளிப்படையாக அதை தான் பேசுகிறாங்க, இந்து ராஷ்டிரம் தான். சரி, ரைட், அது ஒன்று. ஒரு மொழி அப்படிங்கிறது வந்து அவங்க இந்தி மொழி தான் கொண்டு வர்றாங்க, ரைட். இப்போ இந்தி மொழி அப்படின்னா மற்ற தேசிய இனங்களுடைய மொழி அழிஞ்சு போகுது. ஒரே நாடு அப்படின்னா நீங்கள் வந்து இந்து ராஷ்டிரம்னா மற்ற சிறுபான்மையினுடைய அடையாளத்தை அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இதற்கான அடிப்படை. நீங்கள் வந்து ஒரே அந்த பன்முகத்தன்மை அதை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு அடையாளம்.
இதை கொண்டு வர்றதுக்கான முயற்சி. அப்ப இது வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்றோம். நீங்க பன்முகத்தன்மைக்கு எதிரானது அப்படிங்கறத அந்த பேசிக்ல இருந்து விடுதலை சிறுத்தைகள் அதை தான் வந்து எங்களுடைய தீர்மானத்தில் நாங்க தெளிவுபடுத்தியிருக்கிறோம். காங்கிரஸ் பல கட்டங்கள்ல ஆய்வுகள்லயே வச்சிருந்தாங்க, அப்பெல்லாம் நம்ம எதிர்க்கல. இப்ப பாஜக கொண்டு வர்றப்ப எதிர்க்கலாமான்ற கேள்வி இருங்க. அதாவது வந்து 1999 2004 வந்து இதே அத்வானி அவர்கள் வந்து அவர் வந்து துணை பிரதமராக இருக்கும்போது இதே திட்டத்தை அவர் அறிவிக்கும் பொழுது அன்றைக்கும் எதிர்த்தார்கள். அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இப்போ கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்போ வந்து அத்வானி வந்து நாங்கள் இப்போ கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ வந்து மீண்டும் கொண்டு வர்றாங்க அப்படின்னா சொல்லுக்கு முரண்பாடாக தானே இருக்குது. என்ன பின்னணியில் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ இதன் அடிப்படை கொள்கை அப்படிங்கிறது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த பன்முகத்தன்மையை அழித்தொழிக்கின்ற முயற்சி. இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான. அதனால தான் முதலமைச்சர் வந்து நடத்தின என்ன விளைவுகள் ஏற்பட்டு நீங்க பயப்படுறீங்க? விளைவை தான் நாங்கள் சொல்றோம். மாநிலங்களுடைய அந்த உரிமைகளோ அல்ல மாநிலங்களுக்கு தேவைப்படுகின்ற நம்ம வந்து இந்த மாநிலங்களுக்கான தனியான தேவைகள் இருக்கு. அப்போ இந்த பரப்புரையில் வந்து நீங்கள் தேசிய அளவில் மட்டும்தான் நீங்கள் பேச முடியும். மாநிலங்களில் உள்ளூர் பிரச்சனையை அங்கே பேச முடியாது. நீங்கள் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை பேசணுமா இல்லையா? மாநிலங்களுக்கான தேவைகள் இருக்குது, மாநிலங்களுக்கான உரிமைகள் இருக்குது, மாநிலங்களுக்கான வந்து என்னென்ன கோரிக்கைகள் இருக்குன்னு அதை நீங்கள் பேசணுமா இல்லை? நீ தேசிய அளவில் வந்து நீங்கள் வந்து அஜெண்டாவும் வேற, அந்த தேர்தலுடைய நோக்கம் வேற, இந்த தேர்தல் அதுதான் சொல்கிறேன். மாநிலங்களுடைய உரிமைகள் மாநிலங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் முக்கியமானது. நீங்கள் இதை வந்து முற்றிலும் அழிச்சிட்டு தேசபக்தியை கொண்டு வராங்களே, அது போலி தேசபக்தி. அந்த போலி தேசபக்தி தான் நம்ம எதிர்க்கிறோம். தேசபக்தி பெயரால ஒட்டுமொத்தமாக நாட்டை அறுவடை பண்ண நினைக்குதா பாஜக? ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து ஒரு நாடு இல்லைன்னு சொல்றது நான் எதிர்க்கிறேன். அதுக்கு வந்து அம்பேத்கர் அவர்கள் எங்க கருத்துங்க. நீங்க வந்து அதாவது நீங்க பேசுறீங்கல்ல, இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் a union because it is indestructible. அம்பேத்கர் அவர்களே சொல்லிட்டாரு, இந்திய நாடுன்றதை எவனாலையும் அழிக்க முடியாது, பிரிக்க முடியாது, உடைக்க முடியாதுன்னு. இவங்க வந்து அதுக்கு மாநிலங்களின் கூட்டமைப்பில் சேனல் கண்டிக்கணும். இந்தியா வந்து ஒரு பிரிவினைவாதம் இல்ல, நீங்க தான் பிரிவினைவாதம் பண்றீங்க. நம்ம சொல்லவே ரெண்டு விஷயம். கோவை குண்டுவெடிப்பு நாளும் இன்னைக்குதான், 58 பேர் கொல்லப்பட்ட நாளும் இதுதான். அந்த குண்டுவெடிப்பு குற்றவாளியை போய் சந்திச்ச கட்சி இவங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சி இவங்க. அதனால இந்தியா நாடு இல்லைன்னு ஒரு பிரிவினைவாதம் பேசுவதை ஆனர் நான் வன்மையா கண்டிக்கிறேன். ரெண்டாவது தேசபக்தி அதெல்லாம் செகண்டுங்க. இது வந்து 84ல இந்திரா காந்தி அம்மையார் இருந்ததுல இருந்து ராஜீவ் காந்தி, நரசிம்மராவ், குஜரால், வாஜ்பாய் எல்லாருமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு முயற்சி பண்ணி அவர்கள் யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாததுனால, வலிமை இல்லாததுனால, கூட்டணி பிரச்சனை இருந்ததுனால இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்ப காஷ்மீர் 370 நீக்கினதை நாங்க வலிமையோட வந்து பல காலமா பிரச்சனையா இருக்கக்கூடிய பெண்டிங்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றுறோம். அதே மாதிரி இது ஒரு கொள்கையா தான் பார்க்கிறோமே தவிர இதுல தேசபக்தி அப்படி இப்படின்ற எந்த ஒரு கருத்தும் இடம். திமுக தரப்புல இருந்து செய்தி தொடர்பான வழக்கறிஞர் புகழ்காந்தி இணைந்திருக்கார். நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன் சார். அவர் வந்து நீங்க இந்தியான்றது ஒரு நாடு, மாநிலங்களுக்கான உரிமைகளை கேட்கறது நியாயம், மற்றபடி நீங்க பேசுனது அவதூறா பார்க்குறாரு. அதாவது இந்து ராஷ்டிரம் சொல்றதே அவதூறு. அரசியலமைப்பு சட்டத்தில் இந்து ராஷ்டிரம் இருக்கா? நீங்கள் வந்து இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு அமைக்கணும்னு சொல்றீங்களா, இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? அப்ப நாங்க தனித்தமிழ்நாடு அப்படிங்கறத வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இருங்க, யார் சொன்னாங்க இந்து ராஷ்டிரம்ங்கிறது வந்து பிரிவினை இல்லையா? மற்ற சமூகத்தை வந்து நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்க ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போடுறீங்க. மிஸ்டர் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். அப்ப நீங்க வந்து என்ன முயற்சி பண்றீங்க? இந்து அப்படிங்கிறது ஒரே நாடு அப்படிங்கறத நீங்க இந்து ராஷ்டிரம்ங்கிறத அமைக்கிறதுக்கான முயற்சிங்கிறது ஒரு பிரிவினைவாதம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அப்ப நாங்க என்னன்னா அதனாலதான் நாங்க இந்தியா கூட்டணிங்கிறத அமைக்கிறோம், இந்தியாவை வந்து வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறத அமைக்கிறோம். ஆனா இவங்க பிரிவினைவாதம் பேசுறது இவங்க தான், நாங்க இல்ல. தனித்தமிழ்நாடு அப்படிங்கிற கோரிக்கையை பேசினா அது பிரிவினைவாதம். நாங்க பேசுறது அப்படிங்கிறது இந்து ராஷ்டிரத்துக்கு எதிரானது. இந்து ராஷ்டிரம்ங்கிறது வந்து ஒரு பிரிவினைவாதத்தை முன்வைக்கின்றது. சரி, ஓகே ஓகே. ஆனால் திரு பாபு முருகவேல் அவர்கள்ட்ட இன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும் அப்படின்னு அதிமுக நினைக்கிறது. முந்தைய காலகட்டத்தில் வேண்டாம்ன்ற நிலைப்பாடு எடுத்தது. அன்றைக்கும் இன்றைக்குமான நிலைப்பாடு மாற்றத்துக்கு காரணம் என்ன? முதலில் நான் சார்ந்திருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து என் அன்பு பழங்குடியின சகோதரி திருமதி ஸ்ரீமதி நீதிபதிக்கான தேர்வில் வெற்றி பெற்று இன்றைக்கு நீதிபதி ஆகியிருக்கிறார். அது எங்களுடைய மாவட்டத்திற்கு பெருமை, குறிப்பாக என்னுடைய தொகுதிக்கு அதை பெருமையாக நான் கருதுகிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய அன்பு சகோதரிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், தந்தி டிவி வாயிலாக. அதை தாண்டி
தம்பி சூர்யா சொன்னார், அந்த வந்து நெஞ்சுக்கு நீதியில் திரு கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி எந்த விதமான ஒப்புணைவோடு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்கிறார். நான் இது ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக இதே ஒரு நிகழ்வு ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிற போது நான் அதை தம்பி சூர்யா சுட்டிக்காட்டியதை நானும் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறை இருந்த இந்திய திருநாட்டிலும் இந்த தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு பல்வேறு கட்டங்களிலே தேர்தல் நடத்துவதற்குண்டான காரணத்தை அடித்தளத்தை அமைத்தது இந்தியா முழுவதும் பல மாநிலங்களிலே காங்கிரசும் தமிழ்நாட்டிலே 2 முறை திமுகவும் தான் அதற்கு காரணம், அதற்கு அடித்தளமிட்டவர்கள். காரணம் 72 ஆட்சியை அமைத்த பிறகு 81 புரட்சித் தலைவருடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று திருமதி இந்திரா காந்தி இடத்திலே வற்புறுத்தி அதை ஆட்சியை கலைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போதிலிருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலைமை தமிழ்நாட்டில் மாறி இருக்கிறது. ஏற்கனவே அதுபோல இருந்த, ஆனால் பாரதிய ஜனதா ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் ஆட்சியை கவிழ்த்திருக்கிறது. அதுவும் உச்சநீதிமன்றத்தால் மறுக்கப்பட்டு மீண்டும் அந்த ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ஆட்சி கலைப்பு என்பது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்பதை போல மத்திய அரசாங்கம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் தற்போது தேவையாக இருக்கிறது. அதாவது அதுவும் காங்கிரஸ் தான், அதான் சொன்னேன் நான். அதுவும் காங்கிரஸால் நடந்த நிகழ்வு தான் சொல்றேன் நான். காங்கிரஸாவும் திமுகவும் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த நடைமுறை மாறி இருக்கிறது. அதற்கு காரணகர்த்தாக்கள் அவர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வர வேண்டும் என்பது விரும்புவோரும் அவர்கள் தான். இருந்ததை மாற்றியதும் நீங்கள், மீண்டும் அதை வர வேண்டும் என்று நினைப்பவர்களும் நீங்கள் என்ற ஒரு எடுத்துக்காட்டை தான் நான் சொல்றேன் நான். அதை தாண்டி அந்த நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் திரு கருணாநிதி சொன்னதாக தம்பி சூர்யா குறிப்பிட்டது, அதை நான் ஏற்கனவே நானும் குறிப்பிட்டிருக்கிறேன். அண்ணாவையே மறந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அவருடைய தந்தையார் கருணாநிதி சொன்னதை நினைவில் வைத்திருக்க போகிறார்கள். அதனால தந்தை எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து இன்னைக்கு தமையன் மாறி ஒரு நிலைப்பாட்டை ஒரு அவையிலே வைத்திருக்கிறார். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதற்கு முன்னாள் பாரத ஜனாதிபதி அவர் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாம் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த குழு ஒரு விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது, ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறது, மக்களிடத்தில் கருத்துக்களை கேட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளிடமிருந்தும் கருத்துக்களை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே 10 கோரிக்கைகளை நாங்கள் அவர்களிடம் வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகள் என்பதை அந்த அவர்களுக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். பொதுவெளியிலே அதை நான் விலக்கி சொல்லிவிட முடியாது, சொல்லவும் கூடாது என்பதை இந்த உங்களிடத்தில் பணியோடு நான் தெரிவித்துக் கொண்டு ஒரு 10 கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த 10 கோரிக்கைகளை அந்த குழு ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வருகிறது என்று சொன்னால் அதற்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு ஒத்துழைப்பையும் தருவதற்கு தயாராக இருக்கிறது. காரணம், தம்பி சூர்யா சொன்னதை போல ஒரு தேர்தல் நடத்துவதற்கு இந்தியா முழுவதும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் முழுவதுமாக ஏறத்தாழ 63,000 கோடி இந்திய அரசாங்கம் செலவு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வருகிற போது தம்பி சொன்னதை போல 10,000 கோடி நிச்சயமாக அது முடிக்க முடியாது. நான் எடுத்த கணக்கின்படி 30,000 கோடி அதற்கு செலவாகிறது. எப்படி பார்த்தாலும் ஒரு 33,000 கோடி நம்முடைய வரி பணம் மிச்சப்படுத்தப்படுகிறது. அப்படி இருக்கிற போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. தற்போது அதற்கு கருணாநிதி அவர்களுக்கு அவர்கள் எடுத்த முடிவுல இன்று ஸ்டாலின் மாறுறாரான்ற கேள்வி எழுப்புனீங்க. 2018 அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? அன்று வேண்டாம் அப்படின்னீங்க, இன்று வேணும்ன்றீங்கல்ல, அந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன். இல்லை, அதுதான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொன்னேன் நான். அதாவது ஒரு 10 கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த 10 கோரிக்கைகளும் நிறைவேறுகிற போது இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தளவாய் சுந்தரம் அதை வலியுறுத்தி பேசுகிறார். நாங்கள் 10 கோரிக்கைகளை முன்னாள் பாரத ஜனாதிபதி இடத்திலே நாங்கள் கொடுத்திருக்கிறோம், அவர் தலைமையிலான குழு இடத்திலே கொடுத்திருக்கிறோம். அந்த 10 கோரிக்கைகளும் அவர் ஏற்கின்ற பட்சத்திலே நாங்கள் இதற்கு உடன்படுகிறோம். அப்போ அவங்க ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லும்போது 2018 நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் தான் நாங்கள் நிற்போம். அதுதான் உங்களுக்கு நான் முதலே சொன்னேன். அதுபோல நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கோம். அதே போல இந்திய அரசாங்கம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. நாம் இருவர் நமக்கு இருவர் என்று ஒரு உத்தரவு வருகிறது. அதற்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று இன்னும் காலகட்டங்கள் செல்கிற போது நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்று வந்தாலும் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒரு அரசாங்கம் தமிழக அரசாங்கம் அதை முழுவதுமாக இம்ப்ளிமெண்ட் மறுவரை அடுத்த ரவுண்ட்ல முழுசா நம்ம பேசுவோம். அதனால அதுதான். அதனால என்ன சொல்றேன்னா, இது போல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தற்போது காலத்தினுடைய கட்டாயம். ஏனென்று சொன்னால் நம்முடைய வரி பணம் மிச்சப்படுத்தப்பட வேண்டும். அதாவது 2 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 4.17 லட்சம் கோடி கடனை தமிழக அரசாங்கம் பெற்றிருக்கிறது. மேலும் கடனாக ஒரு அரசாங்கம் வந்துவிடக்கூடாது. அதை தாண்டி மத்திய அரசாங்கம் இதுவரையிலே 53 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்கிறது. மேலும் கடனாக இழந்த மத்திய அரசாங்கம் வந்துவிடக்கூடாது. இது போன்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே எங்களுடைய 10 கோரிக்கைகளும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தமிழக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் தேவையான ஒரு நிலைப்பாடு. தேர்தல் நடத்துவது அப்படின்றது இந்த ஒத்துழைப்புக்கு நாங்கள் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது அப்படின்றது மாநிலத்தினுடைய கோரிக்கைகள் வேற, மத்திய தேர்தல் எம்பி எலெக்ஷனுடைய கோரிக்கைகள் அப்படின்றதும் எம்பி எலெக்ஷனுடைய வாக்குறுதியும் வேற.
அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுலே பிரச்சனை ஏற்பட்டுறாதா? ஒண்ணுமே ஆகாது. அதுதான் சொல்றேன் நான். அந்த மாதிரி பிரச்சனை ஏற்கனவே நம்ம அது மாதிரி ஓட்டு போட்டிருக்கிறோம். நான் போட்டிருக்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இருக்கிற போது நான் வாக்களித்திருக்கிறேன். அப்படி இருக்கிற போது எப்படி இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்துவிடும்? நான் என்ன சொல்றேன்னா, இது வேட்பாளர் தேர்விலே பிரச்சனை இருக்காது, வாக்குறுதிகளை கொடுப்பதிலே பிரச்சனை இருக்காது, மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த திட்டங்களை கொண்டு சேர்ப்பதிலே தேசிய கட்சிகளுக்கு பிரச்சனை இருக்காது, மாநில அரசாங்கத்தினுடைய பிரச்சனைகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதிலே மாநில கட்சிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, வேட்பாளருடைய செலவு குறைக்கப்படும். இது போல பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து 91 18,000 ஆமா சாரி 2 லட்சமாக இருந்த தேர்தல் செலவு இன்றைக்கு 40 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. அப்போ காரணம் என்ன? நாளுக்கு நாள் உங்களுடைய தேர்தல் செலவினங்கள் அதிகமாக்கப்படுகிறது. அதையும் குறைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது போல செலவினங்களையும் ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய செலவினையும் குறைக்கலாம், அரசாங்கத்தினுடைய செலவினையும் குறைப்பதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தின் கட்டாயம். அதை நாம் கொண்டு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதற்கு இது போன்ற கட்டளைகளை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களே ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு மனதோடு அதை வரவேற்கிறது. புகழ்காந்தி, திமுக அதன் முந்தைய நிலைப்பாடுகளிலிருந்து இன்று மாறுகிறதா அடிப்படை கேள்வி சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பினார். இன்னைக்கு ஏன் வேணாம்? பாஜக கொண்டு வரதால வேணாமா? நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு என்று சொல்றீங்க. 3 தேர்தல்கள், முதல் 3 தேர்தல்கள் நம்ம அப்படிதான் நடத்தியிருக்கோம். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்வதும் அல்லது பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர் சொல்வதும் வந்து ஒரு அடிப்படை புரிதலோட பேசுகிறாங்களா அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்னது? பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல். அதாவது பாராளுமன்றத்தோட டேர்மும் பாராளுமன்றத்தோட கால இதுவும் சட்டமன்றத்தோட காலம் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போது ஒரு சட்டமன்றம் இந்தியாவில் வந்து ஒரு கட்சியில் ஆட்சி செய்வது, ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு கட்சியில் ஆட்சி செய்வது, ஒருவேளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சட்டமன்றம் கேரளாவில் உள்ள ஒரு சட்டமன்றம் கலைக்கப்பட்டால் முன்கூட்டியே, அப்போ இந்தியாவில் உள்ள அனைத்து சட்டமன்றங்களும் கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் கொண்டு வர வேண்டுமா? இல்லை ஒருவேளை பாராளுமன்றத்தில் கூட்டணி ஆட்சி வருகின்ற பொழுது ஒரு பாராளுமன்றம் முன்கூட்டியே கலைக்கப்படுகின்றது, அப்போ திரும்பவும் வந்து எல்லா மாநிலங்களையும் கலைத்து திரும்ப ஆட்சி கொண்டு வர வேண்டுமா? அப்படி கொண்டு வந்தால்தான் அது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்க முடியும். இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா பல டைம் பீரியடில் வந்து பல மாநிலங்கள் கலைக்கப்படலாம், பாராளுமன்றங்கள் கலைக்கப்படலாம். அப்படி வரும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமே கிடையாது. நடைமுறை சிக்கல். அது உட்கார்ந்து பேசுறப்போ இப்போ வந்து முடிச்சிடறேன். ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அந்த ஆணையத்தில் பேசுறப்போ இல்ல மற்ற இடங்களில் பேசுறப்போ தானே விடை கிடைக்கும். அதுக்கு இல்லையே, இதுதானே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது. ஏன்னா நீங்க வந்து 1947 இந்தியா சுதந்திரம் கிடைக்கின்ற பொழுது 1952 தான் வந்து முதல் தேர்தல் நடக்கின்றது. அதற்கு பிறகு 1956 தான் வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து 14 மாநிலங்கள் உருவாக்கப்படுகின்றன. அப்போ அடுத்த தேர்தல் வருவது வந்து 1957. அப்போ 1957 தேர்தல் வருகின்ற பொழுது பாராளுமன்றத்திற்கும் அன்றைக்கு இருந்த 14 சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அதுதான் அதுக்கப்புறம் 1962 கரெக்டாக நடந்தது, 1967 கரெக்டாக நடந்தது. பிறகு 1977 பல மாநிலங்கள் கலைக்கப்பட்டன. பல மாநில சட்டசபைகள் கலைக்கப்படுகின்ற பொழுது அந்த சைக்கிள் வந்து பிரேக் ஆகுது. அந்த சைக்கிள் பிரேக் ஆகும்போது அந்த ஸ்கீமையே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாநிலங்களும் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்செப்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? இப்போது செலவை பற்றி பேசுகிறாரு. இப்போ தேர்தல் செலவை பற்றி பேசுகின்ற பொழுது இதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாதுங்கிறத விட இது வந்து டெய்லி ஒரு தேர்தல் தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இப்போ பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையில்லாத மாநிலங்களை கலைக்கலாம், இல்லைன்னு சொல்லி தேவையில்லாத மாநில முதல்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் ரூல், அந்த ஸ்டேட்டில் வந்து பிரசிடென்ஷியல் ரூலை கொண்டு வருவாங்க அடுத்தது. அப்போ பிரசிடென்ஷியல் ரூலை கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு திரும்ப டேர்ம் இருக்கும், 3 வருஷம் மீதம் இருக்கும். அந்த 3 வருஷம் எலெக்ஷன் நடத்தாம அடுத்த தேர்தல் எப்போ வருகின்றதோ அப்பதான் எலெக்ஷன் நடத்துவாங்க. இது அவங்களோட மெத்தடாலஜி. அவங்க மெத்தடாலஜி என்னென்ன, எதனால கொண்டு வர்றாங்கன்னா எந்தெந்த மாநிலங்கள் அவர்களுக்கு உகந்ததாக இல்லையோ அவங்களுக்கு அங்கேயெல்லாம் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி அங்கேயெல்லாம் மாநிலங்களை கலைத்து விட்டு இப்போ பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த தேர்தல் வரும்போது தான் அந்த மாநிலங்களுக்கு தேர்தலை கொண்டு வர முடியும். இது அவங்களோட திட்டம். இல்லைன்னா இல்ல ஒரு மாநிலத்தில் மெஜாரிட்டி இல்லைன்னா ஃப்ரம் த டே 1ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்குமோன்னு அச்சப்படுறீங்க. அதுதான் அவங்களோட திட்டமே. ஏன்னா அப்படி இல்லைன்னா இது எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தலாக முடியும்? ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ரெண்டு கான்செப்ட் தான். ஒரே டேட்ல எல்லா தேர்தலும் நடத்தணும் ஒன்று. ரெண்டாவது, டேர்ம் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் டேர்ம் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஷுட் பி கோடெர்மினஸ் வித் ஈச் அதர். அதுதான் கான்செப்ட். அந்த கான்செப்டை எப்படி வந்து ஒரு அரசாங்கத்தால் இந்தியா போல நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? அப்போ இது வந்து பாரதிய ஜனதாவோட ஒரு டிசைன். எந்தெந்த மாநிலங்கள் அவங்க ஆட்சி இல்லையோ
அந்த மாநிலங்களில் எப்படி பிரச்சனை கிரியேட் பண்ணலாம், அந்த மாநிலங்களை எப்படி கவர்னர் ஆட்சியை கொண்டு வரலாம், கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துட்டு அடுத்த தேர்தலை நடத்தாமலேயே அவங்க கட்டுப்பாட்டில் அந்த மாநிலங்களை வைத்திருக்க முடியும். இதுதான் ஒரு அவங்களுடைய நோக்கமே தவிர உண்மையான நல்ல நோக்கம் என்பது கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்து சூர்யா பதில் என்ன? அதாவது மறைமுக குடியரசுத் தலைவர் ஆட்சியை நாட்டில் பல மாநிலங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றது நோக்கன்றார். சுதர்சன நாச்சியப்பன் தலைமையில் ஒரு பாராளுமன்ற குழு இது படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அதில் வந்து IUML கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து எங்கள் கொள்கைக்கு முழுமையாக எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து இந்த திட்டம் வர வேணும்னு அந்த கமிட்டியில் அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து இந்த திட்டத்தை வரவேற்று இருக்காங்க. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அதுக்கு எல்லா கட்சிக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த கமிட்டியில். கேட்ட கேள்வி என்னன்னா அந்த கமிட்டி என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அப்ப அந்த 5 வருஷம் குடியரசுத் தலைவர் இருந்து GST மறைமுகமாக பாஜக ஆட்சி நடத்துமா, மத்திய அரசு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு. GST கொண்டு வரும்போது முடியாதுன்னு சொன்னாங்க, ஆர்டிகல் 370 முடியாதுன்னு சொன்னாங்க. அது இன்னைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கமா இல்லையா? அதே மாதிரி இதுக்கு ஒரு வழி கொண்டு போயிடலாம், இதுக்கு ஒரு வழி கொண்டு வந்துடலாம். என்ன பேச்சு இது? தேச விரோதி தான் நாடே இல்லைன்னு சொல்லும்போது அது எதிர்க்க செய்யும். உங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடுது. தவிர வேற எல்லாமே பேசுங்க. பாரதிய ஜனதா கட்சி தொடர்பாடல அது ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியும். ஒரு பிரேக் பண்ணுங்க. சப்ஜெக்ட் தான் சொல்றேன். இத படிக்கிறதுக்கு தான் இப்ப குழு போட்டுருக்காங்க. இப்ப அவங்க என்னன்னே அந்த வந்து எப்படி பண்ண போறோம், அப்ப படிச்சு முடிச்ச அப்புறம் வாய்ப்புகள் நீங்க தெரிய மாட்டேங்குது. உங்க முதல்வர் படிச்சதுக்கு அப்புறம் சொல்லணும். அப்ப உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாடு ஒரு தேர்தல்னா உங்க முதல்வர் தான் முந்திரிக்கட்டத்தனமா சட்டசபையில வந்து தெரிய மாட்டேங்குது. தெரியாம நீங்க பேசுறீங்க. சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. அப்புறம் ஏன் ஒரே நாடு ஒரு தேர்தல் பேசுறீங்க? பேச வேண்டிய அவசியம் இல்லையே. தேர்தல் அறிக்கையில போட்டுக்க உங்கள மாதிரி ஒண்ணுமே நிறைவேற்றாத ஒரு பெரிய ஃப்ராட் இல்ல அது. உங்கள மாதிரி தேர்தல் அறிக்கையில சொன்னது எதுவுமே நிறைவேற்றாத கட்சி. நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம், அதனால நிறைவேற்ற. சுருக்கம் ஒரு பிரேக் கொடுங்க. முந்திரி கொட்டைன்னு சொல்றாரு கலைஞரை. முந்திரி கொட்டைங்கிறது மோடி தான் முந்திரி கொட்டை. எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு தேசம் எப்படி கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லா ஜனநாயக அமைப்புகளையும் அவர் கலைக்கிறாரு. இது முந்திரி கொட்டை வேலையிலையா இது? எந்த அமைப்பு? பேர் சொல்லுங்க, பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. கலைப்புன்றது நீங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி தான், அதுதான் நான் சொல்றேன் கேளுங்க. இந்த 370 ரத்தை வந்து நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் மூலமா வந்து அவங்க வந்து நிறுவுறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் இவங்க சொல்றாங்களே, தேர்தல் செலவை பத்தி பேசுறாங்கல்ல, காஷ்மீர் தொடர்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, ஏன் வந்து நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி வந்து ஜம்மு காஷ்மீர் லடாக்கை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து 3/2 பங்கு வந்து நீங்கள் இராணுவத்துக்கு நிதி ஒதுக்குறீங்க, வெட்டி செலவு தானே, இதை அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்கிறார். அவர் 370 இருங்க கொஞ்சம் இருங்க, 370 அவர் எதிர்த்தார். இதுக்கு பேர் தான் முந்திரி கோட்டை. நான் என்ன சொல்றேன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா 370 அப்படிங்கிறத அவர் ரத்து செய்ய சொல்லலை. இந்த நாடு வந்து நீங்க பௌத்தர்களுக்கு பள்ளத்தாக்குல இருக்க லடாக் வந்து பௌத்தர்களுக்கு பிரிச்சு கொடுங்கன்றாரு, நாட்டை பிரிச்சு கொடுங்கன்றாரு. நீ அதனால ஒரே சட்டத்தால் ஆளப்படணும்னு தான் சொல்றாரு. அதுதாங்க அது சிறப்பு சட்டம்ங்கிறது, அது தனித்தனியா பிரிச்சு கொடுங்கன்னு சொல்றாரு. நீங்க தனியா வந்து நீங்க வந்து ராணுவத்துக்கு இவ்வளவு நீ ஒதுக்காதீங்க, இந்த இந்தியாவுடைய இந்த மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இன்னைக்கு வந்து ராணுவத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கிட்டு நீங்க வந்து தேர்தலுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒற்றை தேர்தலை கொண்டு வர்றது எப்படி வந்து சரியா இருக்கும்? ஒரே சட்டத்தால் ஆளப்பட வேண்டும் அப்படின்னாரு. ஓகே, தொகுதி மறுவரை அப்படின்றது வந்து மக்கள் தொகையை சிறப்பா செயல்படுத்திய மாநிலங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையா? இந்த மாநில வாரியாக இன்னும் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வது அப்படின்றது நம்முடைய எண்ணிக்கையை, குறிப்பா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு அது பேரிடி, அது தலைக்கு மேல் தொங்கக்கூடிய கத்தி அப்படின்னு இந்த தீர்மானம் சொல்லுகிறது. இன்னும் சொன்னா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இல்லை ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் மட்டுமே ஒரு பிரதமரை தீர்மானித்து விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது தானே? இல்லை, அதாவது எப்படின்னா, அதுக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் இப்போ இந்த 2 தீர்மானத்துக்குமே வந்து அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்குது. அதில் காங்கிரீட்டாக இருக்கும், அதில் எந்த விதமான உங்களுக்கு டவுட்டும் வேணாம். அதை தாண்டி இது போன்ற ஒரு தீர்மானங்களையோ இல்லை இந்தியாவிலே ஒரு பொதுவான நிகழ்ச்சி நடக்கிற போது தான் முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும், தான் அதை முன்னெடுத்தேன் என்று பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு ஸ்டாலின் பிரயத்தனப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாரு. அது ஃபெயிலியர் தான் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ராகுல வந்து 2019 அவர் தான், யாருமே சொல்லலை, காங்கிரஸே சொல்லலை அவர் பிரதம மந்திரின்னு. இவர் தான் பிரதம மந்திரின்னு மெட்ராஸில் கூப்பிட்டு வச்சு சொன்னார். அவுட் ஆயிட்டாரா? திரும்பவும் இப்போ யார் பிரதம மந்திரினே தெரில. அதுபோல் இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சியை இவங்க எடுத்துருக்காங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், பைஃப்ரிகேஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஆனால் இவர் எடுத்துருக்கிறாருன்றது தான் பயமாக இருக்குது எனக்கு. இப்போ இது ஏன்னா நடக்குமா நடக்காதான்ற ஒரு டவுட் எனக்கு, ஒரு பர்சனலாக எனக்கு ஒரு ஆஸ் அன் இண்டிவிஜுவல் எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஒரு பயம், வேறு ஒன்றும் கிடையாது. அதை தாண்டி
ஒரு அரசாங்கம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையிலே ஒரு மாநில அரசாங்கம் என்பது அதை கடுமையாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் சின்ன வயசில் பார்த்துல சோறு விளம்பரம்லாம் எழுதிருப்பாங்க. முக்கோணம் படம் போட்டு ரெட் கலரில் ஒரு முக்கோணம் போட்டிருக்கோம், ஒரு மேல் ஒரு ஃபீமேலு, 2 குழந்தைங்க சின்னதாக ஒரு ஜிட்டு போட்டு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு சின்ன ஒரு பையன் பைய வச்சுட்ட மாதிரி ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது நிறைய தெருவில் இருக்கும். இது போல எல்லாம் ஒரு பிரச்சாரங்களை செய்து தமிழக அரசாங்கம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறது, குடும்ப கட்டுப்பாட்டை வலியுறுத்தி இருக்கிறது. அதன் மூலமாக இன்றைக்கு ஒரு குழந்தை இருக்கக்கூடிய குடும்பங்கள் 1 கோடி குடும்பங்களுக்கு மேல் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டத்தை முழுமையாக நாங்கள் அதை அமல்படுத்தியதனுடைய பனிஷ்மெண்ட் எங்களுக்கு. இப்போ நீங்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் பைஃப்ரிகேஷன் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா ஏறத்தாழ தமிழகத்திலே இப்போது தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலே 9 தொகுதிகளை நாம் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருவோம். அப்போ 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாம் இழப்போம். ஏற்கனவே 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே போய் என்ன பண்றாங்கன்றது அது வேற விஷயம். ஆனால் இத்தனை பேர் நம்ம அங்கே போய் நம்மளுடைய உரிமைகளை எடுத்துச் சொல்லியும் ஆனால் எந்த விதமான உரிமையும் நான் பெற்று வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற போது இதிலே மேலும் 8-9 நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறைக்கிற பட்சத்தில் நம்முடைய உரிமை நம்முடைய குரல் வழியை நெரிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இதை பார்க்க வேண்டும். மத்திய அரசாங்கம் போட்ட திட்டங்களை காதில் கூட வாங்கிக் கொள்ளாத உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மிகப்பெரிய மாநிலங்கள் கடுமையான மக்கள் பெருக்கத்தை அங்கு ஏற்படுத்தின அடிப்படையில் மக்கள் தொகையின் கணக்கீட்டின் அடிப்படையில் மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை நாங்கள் பைஃப்ரிகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் வரக்கூடிய நலத்திட்டங்களும் அதனால பாதிக்கப்படும். இப்ப 40 எம்பிக்கு வரக்கூடிய நலத்திட்டங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒதுக்கப்படக்கூடிய நிதிகள் நீங்க வரவேற்கணும்ல. கொண்டு வர்றவர் ஸ்டாலின், கொண்டு வர திமுக, அதனால அப்படி பார்க்கணும்ன்றது சரியா? ஐயா தம்பி இல்லை கார்கே, சாரி தம்பி தமிழரசன் வச்சேன் கார்கே. அதாவது நான் முதலே தான் சொல்லிட்டேன், நாங்கள் ரெண்டுத்தையும் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் வரவேற்கிறேன். ஆனால் இது போல ஒன்று வர்றதெல்லாம் இந்த மத்திய அரசாங்கத்தை ஒட்டி நடக்கக்கூடிய திரு ஸ்டாலின் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகுது. இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அடுத்ததுனாரு. முதல்ல நிதிஷ்குமார் தான் அவுட் ஆவார்னு 8/1/2024 நான் ட்வீட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நிதிஷ்குமார் தான் அவுட் ஆவார் இந்த கூட்டணியிலேருந்து. அதே போல் நடந்துருச்சா? எனக்கு ஸ்டாலின் இந்த தீர்மானங்களை கொண்டு வந்தால் எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். ஏன்னா நல்ல விஷயம் தான், ஆனால் யார் கொண்டாடுறாங்கன்றது இருக்குதுல்ல, அது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும்ன்றது இருக்குதுல்ல, அதனுடைய விளைவுகள் என்ன நடக்கும்ன்றது இருக்குதுல்ல, அதுதான் சொல்கிறேன் நான். நம்ம முன்னிலைப்படுத்திக்கணும் நீங்கள் நினைங்க, தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு முதலமைச்சர், நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை கொண்டு வருகிற நபர் தான் எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது. அது நடக்குமோ நடக்காதான்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம், நிச்சயமாக அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதனால் நான் இவ்வளோ கச்சை கட்டி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். இந்த மறுசீரமைப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகள் அப்படியே தொடர வேண்டும், இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் அப்படியே தொடர வேண்டும். எங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் பணி ஆற்றுவதற்குண்டான நிறைய வேலைகள் எங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருக்கிறது. அதனால நீங்க எல்லா முடிவும் நீங்க மத்திய அரசாங்கம் நீங்க என்ன எடுப்பீங்க, அதுக்கு இங்க தமிழகம் பார்த்து கொண்டு இருக்குன்னா நிச்சயமா இருக்காது. தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்து இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்து கொண்டு வாளாக இருக்காது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் திடமான கருத்து. ஓகே சூர்யா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்கு தமிழ்நாட்டு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அது. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காச்சும் ஒரு கமிஷன் போட்டு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் உச்சநீதிமன்ற ரிட்டையர் ஆன நீதிபதிகள்லாம் போட்டிருக்கோம். நம்ம இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை பற்றி இன்னும் பேச்சு ஆரம்பிக்கல. 2026 வரப்போகுது. 2002 நம்ம ஃப்ரீஸ் பண்ணி அருண்ஜேட்லி அவர்கள் சட்டத்துறை அமைச்சர் 1000 சீட்டு போட்டாச்சு. 2026 மகளிர் 33% இடஒதுக்கீடு டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் சொல்லியாச்சு. கணக்கு வச்சு சொல்றாங்க. அதெல்லாம் முன்னாடி வச்சு கேக்குறாங்க. கணக்குப்படி தமிழ்நாட்டுக்கு 39 இருந்து 58 வரும்னு ஒரு சார்ட்லாம் பார்த்தா. அதனால அரசாங்கம் இதுவரை இந்த கமிஷனோ இது அதிகாரப்பூர்வமாக இதை மையப்படுத்தி செய்வோம் அப்படின்னு எதுவுமே சொன்னதில்லை. இன்னைக்கு சட்டமன்றத்தில் நாங்கள் எடுத்த நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. இதை பற்றி கூறுகின்ற அனைத்து விஷயங்களும் கவனத்தில் கொண்டு தமிழ்நாட்டுக்கோ இல்லை மற்ற மாநிலங்களுக்கோ எந்த வகையிலான பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு நாங்கள் ரெப்ரசன்டேஷனை கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் இது நடக்காத ஒரு விஷயத்தை இப்போவே நம்ம முடிவு பண்ணுற மாதிரி. அண்ணன் சொல்கிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் உங்களுக்கே என்னன்னு தெரியாமல் நீங்கள் ஆதரவு தெரியுறீங்க. டீலிமிட்டேஷன் கமிஷனை பற்றி பேச்சே வரல. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, திமுக அவர்களுடைய கிளாம்பாக்கம் ட்ராஜடியிலிருந்து மற்ற ட்ராஜடியெல்லாம் மறைப்பதற்காக எப்பயும் போல மத்திய அரசு அதிர்த்து ஏதோ ஒரு தீர்மானம் போடணும்னு போட்டுட்டு அந்த பாலை அந்த பக்கம் தள்ளி விடுற மாதிரி சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். இதை பற்றி ஒரு அறிவிப்பு வந்தால் எதிர்க்கிறது ஓகே, அதை பற்றி அறிவிப்பே வரல, எப்போ வரும்னே தெரியல. அதை எதிர்க்கிறது இல்லாத ஒரு எதிரியை போய் நீங்கள் போய் சண்டை போடுற மாதிரியான இல்லவே இல்லையே. அது 26 தான். 26 பாப்புலேஷன் பேசிஸ் நம்ம சொல்லல, எதன் அடிப்படையில் சொல்றீங்க எதுவுமே தெரியாது. அதை பத்தின ஒரு அறிவு கூட இப்ப இல்லாதப்ப அதை எதிர்த்து என்ன பண்ண தொகுதி மறுவரையை பத்தின எந்த ஆலோசனையும் இல்லை. ஏன் திமுக இதை முன்னெடுக்குது தீர்மானமாகன்ற கேள்வி எழுப்புறாங்க. இல்லை அப்புறம் எதுக்கு அந்த நாடாளுமன்றத்தில் 1000 சீட் உள்ள புதிய நாடாளுமன்ற கட்டிடம் யாருக்காக?
இல்ல, அது நானும் கேட்டேன். இல்ல, 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 ரெண்டு ரெண்டு சட்டத்தை- ஒண்ணு, ஒருவளுக்கு இப்ப நானும் கேட்டேன். ராமரோட வானர சேனைகளை வந்து உட்கார வைக்கிறதுக்கா? வானர சேனைகள் வந்து உட்கார்ந்து தப்பு இல்ல. தெரியாம கேக்குறேன். ரெண்டு அவையும் சேர்த்து உட்கார வைக்கிறதுக்கு இப்ப இடம் இல்ல, அதனால அதிகமா வச்சிருக்கோம். ரெண்டாவது, ஒன்றிய பாரதிய ஜனதா அரசாங்கமே வந்து மகளிர் இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இப்போ எங்களால் அதை கொண்டு வர முடியாது. வானர சேனைகள் அப்படிலாம் ஏன்னா சொல்லக்கூடாது, டீலிமிட்டேஷன் தப்பு அது. 2026 வருகின்ற இல்ல, அது போது ரசக்குறைவா இருக்கும் அந்த உங்க ஒப்பீடு. வானர சேனைன்றது இல்ல, ரசக்குறைவா. எல்லாமே வேற எதுக்கு? வந்து இல்ல, இந்து வேற மதத்தை இல்ல, எதிர்க்கணும், இல்ல, இல்ல நாட்டை இல்ல, எதிர்க்கணும். வேற எதுக்காக? அதுதானே இவங்க இல்ல, திட்டம். இல்ல, இல்ல, அந்த கேள்வி எதுக்காக சொல்றீங்க? உங்களுக்கு மொத்தமா எதுக்காக இருக்கு. சொல்றீங்க? அது வந்து விவாதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தப்புதானே? MP நம்ம க்களை என்ன கொண்டு comparison இல்ல, இது? மட்டும் எதுக்கு? அப்ப எதுக்கு? வானர சேனை இருந்தா உங்களுக்கு என்ன வந்துச்சு? இல்ல, இல்ல, அந்த வார்த்தை இல்ல, அந்த இருக்கு. நாங்க வந்து delimitation இல்ல சார், ஆமா, அந்த 26ல வரும்னு சொல்லிட்டோமே. தைரியமா வந்து சொல்லணும். 26ல வரதானே போகுது. எதுக்குன்ற கேள்வி வரைக்கும் ஓகே. அந்த ஒப்பீடு வந்து தரக்குறைவாயிரும். அந்த சீட் என்ன பண்ண போறீங்க? ஒப்பீடு சரியா? அதை சொல்லுங்க. 1000 சீட்ல 545 நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்களே முகம் சுளிக்கிற மாதிரி நம்ம பேசிடக்கூடாது. தயவு செய்து அதை மனதில் வைத்து பேச வேண்டும் தம்பி காந்தி. அது எம்பிக்களை தரக்குறைவா. எதுக்காக? தைரியமா சொல்லுங்க இன்னொரு தடவை நீங்க மக்கள்கிட்ட. தைரியமா சொல்லுங்க. அப்ப எதுக்காக நீங்க 1000 மக்கள்கிட்ட சொல்லுங்க. என்ன எதுக்காக? சொல்லுங்க? எதுக்காக? அதை திரும்பி சொல்லுங்க. 1000 சீட். இந்து மதத்தை வந்து இந்து மதத்தை படிப்பது, இந்து கடவுள்களை படிப்பது, இந்து மதத்தை படிப்பது. தைரியம் இருந்தா இன்னொரு தடவை சொல்லுங்க. நீங்க சூர்யா, முதல்ல திரும்பி சூர்யா, ஒரு நிமிஷம், சூர்யா, நீங்க சூர்யா, ஒரு திரும்பி நிமிஷம், ஒரு நிமிஷம். இல்ல, இல்ல. ரசக்குறைவாக இருக்கணும். சொல்லுங்க. அவர் திரும்பி ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு. சொல்லுங்க. சூர்யா, தைரியம் இல்லையா? சூர்யா, தைரியம் ஒரு நிமிஷம், சூர்யா, சூர்யா, ஒரு நிமிஷம். இல்ல, அவர் எதுக்குன்னு கேட்டாரு. இல்ல, அது சொல்லுங்க. இல்ல, அந்த ஒப்பீடு தவறானது. ரசக்குறைவாக சொல்றது ஏன்? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, நான் அந்த வார்த்தை இல்ல, இருங்க, நான் கேட்கிறேன். வானரங்கள் சொன்னா இந்து மதத்துக்கு வானரங்கள் இந்து மதம் இதை கண்டிக்கணுங்க. என்னங்க வானரங்கள் சொல்லிட்டா இந்து மதமா? ராமனை சொல்லுங்க, ராமனை சொல்லுங்க. நாங்க ராமனை அயோக்கியன்னு சொல்றாங்க. அம்பேத்கர் சொல்றாங்க. அம்பேத்கர் சொல்றாங்க, நான் சொல்றேங்க. ராமனை அயோக்கியன்னு சொல்றாங்க. இருங்க, அப்ப வானரங்கள் வானரங்கள் இந்து புகழ் காந்தி மிக தெளிவா சொல்றாரு. இருங்க, நான் சொல்றேன். யாருக்கான கேள்வி இருங்க, வரைக்கும் இருங்க. நீங்க எங்க கேட்ட கேள்விக்கு திசை திருப்ப கூடாது. ஒரு விஷயத்தை கேளுங்க. அதாவது இந்து மதத்தின் புதிர்கள்ல மிக தெளிவாக இருங்க. நீங்க அது அனுமதிக்கிறீங்களா? இந்து மதம் குறித்து பேச நான் பேசுறேன். இந்து மதம் குறித்து பேச நான் பேசுறேன். ஏன் இதை சொல்றோம்? இந்து வெறுப்பு தான் இந்து மதத்தை இந்து வெறுப்பு கொள்கை. இந்து மதத்தை அவமானிக்கணும், இந்துக்களை கொச்சப்படுத்தணும். அதனால இந்து மதத்தை பத்தி பேசினா தெரிஞ்ச விஷயம் தான். இந்து மதம் இருங்க, இந்து மதம் அழித்தொழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து மதத்தின் புதிர்களை சொல்றாரு. இருங்க, அப்ப நாங்க இந்து மதத்தை நாங்க வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய பிள்ளைகள். நாங்க பிரிவினைவாதம் பேசாதீங்க. அம்பேத்கர் அவர் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்து மதம் அழிக்கப்படணும், நான் இந்துவா பிறந்தேன், இந்துவா ஏத்துக்க முடியுமா? ஏங்க திசை திருப்பறதை நீங்க இதுங்க எப்படிங்க? வானரங்கள் சொன்னா இந்து மதத்தை இழிவுபடுத்துறதா? என்ன என்னோட கேள்வி. ராமனை சொல்லுங்க, ராமனை பேசுங்க. ராமனை பத்தி பேசல அவரு. நீங்க ராமனை பத்தி பேசுங்க. பாஜக தேர்தல் திட்டங்களை முறியடிக்குமா ஸ்டாலின் தீர்மானம்? திரு புகழ்காந்தி, சர்ச்சைகள் வேண்டாம். நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவாதிக்கப்பட்டு வருது. இது வந்து விவாதமே இல்லை. ஏன் நம்ம வந்து பிரதிநிதித்துவம் குறையும் அப்படின்னு நம்ம ஏன் யோசிக்கிறோம்? சுருக்கமா. ஏன்னா 2026 இந்த டீலிமிட்டேஷனோட தடை மாறுது, எல்லை முடியுது. ஏன்னா இது வந்து 1971 சென்சஸ் படி தான் நம்ம வந்து கடைசியாக பண்ணியிருக்கிறோம். அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 2026 வந்துட்டோம். இப்போ வந்து நண்பர் சொன்ன மாதிரி இது எதுவுமே தெரியாது அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா பாராளுமன்றத்தில் வந்து 545 பேர் இருக்க வேண்டிய இடத்துல வந்து இன்னைக்கு வந்து 1000 சீட் உள்ள பார்லிமெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது தேவையில்லாத ஒன்று. அப்படி பார்த்தா அது பண்ணியிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, மகளிர் இட ஒதுக்கீடு வருகின்ற பொழுது தெளிவாக சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு மகளிர் ஒதுக்கீடு கொடுத்துருக்கலாமே. டீலிமிட்டேஷன் 2026 செய்த பிறகுதான் அந்த தொகுதிகளை வந்து வரையறுக்க முடியும். அப்போ தான் அந்த இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசாங்கத்தோட ஸ்டாண்டு. அப்போது பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்க. முதல்ல நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ண போறீங்களா இல்லை பண்ணலையா? இப்போ ஏன்னா இவங்க எல்லா தயாரெடுப்புகளையும் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் நண்பர் என்ன சொல்றாருன்னு சொல்லி எங்களுக்கும் டீலிமிட்டேஷன் சம்மந்தமே கிடையாது, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்றிய பிரதிநிதித்துவம் கரெக்டாக கொடுப்போம்னு சொல்லி. ஆனால் மக்கள் தொகையின் அடிப்படையில் கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போவது வெறும் 49.
ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு இல்ல இன்னைக்கு அந்த நம்பர் எதுவுமே இன்னும் ஃபைனல் ஆகல இல்ல எவ்வளவு இல்ல நம்பர் இருக்கு. நம்பர் எப்படி ஃபைனல் 1971 சென்சஸ் படி பார்த்தோம்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் பண்றோம். அப்படி வரக்கூடிய நம்பர்ஸ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷனை வச்சு நம்ம அந்த ப்ரொபோர்ஷன் பார்த்தோம்னா ஒன்றிய இது உத்தரப்பிரதேசத்துக்கு கிடைக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 240, பீகாருக்கு வந்து 85. இதுதான் எண்ணம். அப்போ உத்தரப்பிரதேசமும் அல்லது பீகாரையும் அதை படிக்காத பாரதிய ஜனதா இந்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா படிக்காத மக்கள் இருக்கின்ற மாநிலங்கள் அந்த மக்களை வந்து வறுமை அதுல ஒரு சின்ன கேள்வி இருக்கு. அப்படி பார்த்தா அந்தமானுக்கோ அதே போல வடகிழக்கு மாநிலங்களுக்கும் ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணுமே இருக்காதுல்ல, மக்கள் தொகை மட்டும். அப்ப அவங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல? இல்ல என்ன இப்போ அந்தமான் நிக்கோபாரையோ அல்லது லட்சத்தீபையோ பொறுத்த வரைக்கும் அவங்களோட அங்க மக்கள் தொகை மிக மிக கம்மி. அங்க அந்த இண்டிஜினியஸ் மக்கள் தான் இருக்காங்களே தவிர இங்கிருந்து மற்றபடி வேலைக்கு போகக்கூடியவங்க தான் இருக்காங்க. அங்க ஒரு பாப்புலேஷன் கிடையாது. மாநிலங்கள் நம்ம சொல்கின்ற பொழுது அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, கர்நாடகா, அதுவும் சவுத் இந்திய மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் பார்க்கும்போது ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கு இது ஏற்புடைய மாநிலங்கள் கிடையாது. அவங்க என்னைக்குமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படிக்காத மக்கள் வாழ்கின்ற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் இதுதான் வந்து வறுமை கூட்டிற்கு கீழ் வருகிற மாநிலங்கள் தான் வந்து பாரதிய. அப்போ இந்த மாநில மக்களை வந்து வறுமை கூட்டிற்கு கீழேயே வைக்க வேண்டும், படிக்காமலேயே வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பாரதிய ஜனதாவிற்கு வந்து இந்த மதத்தின் அடிப்படையில் ஒரு அரசியலை செய்ய முடியும் என்ற நோக்கத்தில் தான் இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. ஓகே ஓகே கேட்டேன். இது வந்து மத்திய மாநிலங்கள் இன்னும் சொன்னா ஹிந்தி பெல்ட் அங்க மட்டும் ஓட்டு போட்டு வெற்றி அடைஞ்சா போதும் அப்படின்றது பாஜகவுடைய கணக்கும், நீண்ட கால கணக்கும். சொன்ன மாதிரி படிக்காத மாநிலங்கள் பிஜேபி ஆளுநர் இப்போ தான் நாங்கள் ஆடுறோம். அதுக்கு முன்னாடி இவங்க கூட்டணி காங்கிரஸ் பல வருஷமாக ஆண்டாங்க. அவங்கள போய் கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ முதல்வர் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில் பேசும்போது இதே டீலிமிட்டேஷன் மெத்தட் வந்து ஃபார்முலா வந்து 1971 சென்சஸ் படியே நீங்கள் பண்ணீங்கன்னா அதற்கு நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷன் படி பண்ணால் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கருத்து வச்சுருக்காரு. அதே மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம். இவர்கள் எல்லாருக்கும் இப்போ கமிஷன், இவர் சொன்ன மாதிரி டீலிமிட்டேஷனே நடக்காதுன்னு சொல்ல, கமிஷனே இன்னும் அறிவிக்கலை, அது என்ன வரைகிறேன்னு இன்னும் அரசாங்கம் தெளிவுபடுத்தவில்லைன்னு சொன்னேன். இப்போ நாங்கள் அந்த சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரியே எல்லாம் இப்போ ஜிஎஸ்டி வந்து எல்லாருமே எதிர்த்தாங்க. இன்ஃபேக்ட் மோடி அவர்களே முதலமைச்சராக இருக்கும்போது எதிர்த்தார். காங்கிரஸ் ஆட்சி செய்த மகாராஷ்டிரா மாநிலமே அப்போ அவங்க கொண்டு வரும்போது எதிர்த்தது. ஆனால் பிஜேபி ஜிஎஸ்டியை கொண்டு வரும்போது எல்லா மாநிலங்களும் ஒரே கோர்ட்டில் வந்து எல்லாரும் ஒப்புதல் தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் ஜிஎஸ்டியை அமல்படுத்தணும். அதே மாதிரியே டீலிமிட்டேஷன் விஷயத்திலும் எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபார்முலாவில் தான் நடக்கும் அப்படின்ற உறுதியை வந்து பிஜேபி சார்பாக எங்களால் கொடுக்க முடியும். ஓகே, இதில் வந்து தொகுதி மறுவரையில் எந்த பிரச்சனையும் இல்லை, அது காலத்தே செய்யக்கூடிய மாற்றம். அதையும் கொண்டு வந்து நம்ம வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்தா அது தமிழ்நாட்டை பாதிச்சிடும்னு யோசிக்கிறது சரியா? இல்லை, இதுதான் தொலைநோக்கு பார்வை. உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பேசுகிறோம். இப்போ குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் அமித்ஷா அவர்கள் சொன்னால் இதனால் பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து வடகிழக்கு மாநிலங்களில் வந்து 5 லட்சம் பேர் இந்துக்களே பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் அந்த நேரத்தில் வெளியில் வந்துச்சு. நிறுத்தி வைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே வந்து நாங்கள் அமல்படுத்தணும் சொல்கிறாங்க. அப்போ நேற்றைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த தொலைநோக்கு பார்வையோடு நேற்று தீர்மானத்தை நிறைவேற்றார். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சி அதுக்கு எதிர்ப்பு பல போராட்டங்கள் நடத்திருக்கோம். என் மேலே தமிழ்நாடு முழுக்க பல வழக்குகள் இருக்குது. அதை திமுக அரசு வந்தோடனே அதை வித்ட்ரா பண்ணாங்க. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு தேசத்தினுடைய தொலைநோக்கு பார்வையோட திமுக வந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நேற்றைக்கு போட்ட தீர்மானமாக இருக்கலாம் அல்லது இன்றைக்கு 2 தீர்மானமும் மிக முக்கியமானது. அமித்ஷா அவர்கள்ட்ட வந்து 33% இடஒதுக்கீடு தொடர்பாக வந்து நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்னது, அவர் பலர் கேட்டாங்க. மரியாதைக்குரிய கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் கேட்டாங்க அந்த கேள்வியை. அதே போல் தமிழிசை தங்கப்பாண்டியன் போன்றவர்கள் கேட்டாங்க. அங்கே வந்து மேற்கு வங்காளத்திலேருந்து திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னது, அமித்ஷா சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ இதை கொண்டு வர போகிறீங்க, 33% இடஒதுக்கீடு 24 கொண்டு வர போகிறீங்களா, 2019 கொண்டு வர போகிறீங்களா, 2034 கொண்டு வர போகிறீங்களா கேட்ட கேள்விக்கு தொகுதி மறுசீரமைப்பு வரையறை செய்த, அதுதான் புகழ்காந்தி அவர்கள் சொல்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு வரையறை செய்த பிறகு தான் இது. அப்போ அதுக்கப்புறம் தானே நீங்கள் வந்து இடஒதுக்கீடை பற்றி பேசணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து 33% இடஒதுக்கீடை நீங்கள் சொன்னது மூலமாக நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க. நீங்கள் உடனே இந்த தடவை கொண்டு வந்திருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இனிமேல் வந்து நீங்கள் தொகுதி மறையறை செய்யணும், மறுசீரமைப்பு பண்ணணும், அதுக்கப்புறம் 33% இடஒதுக்கீடுனா இது ஏமாற்று வேலையா இல்லையா? அப்படி நீங்கள் வந்து இந்த 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 மறுவரையறை அப்படிங்கிறது, சீரமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஏமாற்று வேலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுறீங்க அப்படின்னா அதை எதிர்க்கக்கூடிய வலிமை அல்லது எதிர்க்கக்கூடிய கருத்து எங்ககிட்ட இருக்குல்ல. நீங்கள் அது மூலமாக வந்து என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் வந்து சவுத்தை வந்து நீங்கள் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம்.
மக்களுடைய அந்த குடும்ப கட்டுப்பாடு அது அந்த அந்த அடிப்படையில் வந்து தமிழ்நாடு குறிப்பாக வந்து சவுத் முழுக்க வந்து அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இருந்தா எப்படிங்க ஜிடிபி அடிப்படையில் இருந்தா அதுதாங்க நாங்கள் என்ன சொல்றோம், எவ்வளவு பங்களிப்பு செஞ்சா அந்த அடிப்படையில் தொகுதி எதையுமே வந்து முன்கூட்டியே நாங்கள் சொல்றோம். தமிழ்நாட்டுக்கு ராமனை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னு எங்களுடைய தலைவர் அவர் அறிக்கை கொடுக்குறாரு. அன்னைக்கு ஏன் இதை கொடுக்குறாரு அப்படின்னா, அன்றைக்கு இன்னைக்கு வந்து 2024 தேர்தலில் வேற உங்களுக்கு அஜெண்டா இல்லை. இந்தியா முழுக்க வந்து அவங்க போய் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம், இந்தியா முழுக்க இதை செஞ்சுருக்கிறோம்னு அவங்களுக்கு சொல்ல முடியாது. 2 கோடி பேர் வேலை வாங்கி வேலைக்கு நான் உத்தரவாதம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சுட்டேன்னு சொல்லி அவர் சொல்ல முடியாது. அந்த துணிச்சல் இல்லை. ஆனா ராமனை வச்சு நீங்க அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இந்த ரெண்டுமே இந்த தேர்தலுக்கான சப்ஜெக்டே கிடையாது. ராமன் தேர்தல் தானே, இந்த தேர்தல் தானே ராமர் கோவில். இந்த அதைத்தான் சொல்றேன். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க 10 ஆண்டுகள்ல உங்களுடைய இதுல வந்து தேர்தல் அறிக்கையில நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க எல்லாருக்கும் வீடு வழங்கப்படும் சொல்லி சொன்னீங்க. வீடு வழங்கிட்டீங்களா? வேலை வாய்ப்பு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நீங்க வழங்கிட்டீங்களா? நீங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? அப்ப எதுவுமே இல்ல. அப்ப என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு குதர்க்கமா ஏதாவது வந்து இந்த மாதிரி ஒரே நாடு பெரிய வந்து இந்து ராஷ்டிரம் அப்படிங்கறத சொல்றாங்க. முதலமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு மக்களை அச்சத்திலும் பதற்றத்திலும் வைத்துக் கொண்டிருக்கிறது பாஜகன்றார். அதாவது அதுதான் சரி, அது ரொம்ப சரியானது. மகளிர் ஒதுக்கீடு நாங்க ஏமாத்தல. அதை இப்ப கொண்டு வரணும் இல்லங்க. 75 வருஷமா ஏமாத்துனவங்களுக்கு ஒரு ஃபைனாலிட்டி கொடுத்துட்டோம் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன சொல்ல போறாங்க? ஜனாதிபதியே நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. அதனால இவங்களுக்குலாம் பயம். பாபு முருகவேல், திரு பாபு முருகவேல் இறுதி கருத்து ஒரே வரி. அதாவது நான் இது ஒரு அறிவுரையாலாம் சொல்லலை. இந்த விவாதத்தில் கலந்துகிற போது நம்முடைய முகம் நம்முடைய இயக்கத்தின் முகமாக பார்க்கப்படும். அப்போது அந்த இடத்துல வார்த்தை கையாடல்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமர வேண்டிய இடத்தில் வந்து வானரங்கள் என்று தம்பி சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு மனம் இருந்தால் அந்த வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். அதை தாண்டி இன்றைக்கு நடந்த இந்த சபாநாயகர் உரை மீதான விவாதம் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள் அதெல்லாம் சரி பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படி தான் திமுக அப்படி தானே இருப்பீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த சபாநாயகர் உரையின் மீதான விவாதம், ஆளுநர் உரையின் மீதான விவாதம் இல்லை. இது சபாநாயகர் உரையின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக கடுமையான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்படாத தன்மையும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எப்படி வன்னியரசு மத்திய அரசாங்கம் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்து செய்ய முடியாமல் இருந்ததற்கு மடைமாற்றுகின்ற விதமாக இது போன்ற தொகுதி மறுசீரமைப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முழக்கத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டுகிறாரோ, அதே போல உணவுப் பொருட்களுடைய குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிப்போம் என்று சொன்னார். 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள். நெல் கரும்புகளுக்கு கூடுதல் ஆதார விலையை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். காவிரி குண்டாறு இணைப்பை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது போல பல வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அதையெல்லாம் இன்றைக்கு குற்றம் சாட்டி நீங்கள் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கவில்லை. அதே போல இந்த சபாநாயகர் உரையின் மீதும் அதாவது உங்களுடைய புகழை பாடக்கூடியதான் இருக்கிறது தவிர புதியதான திட்டங்கள் இல்லை என்று பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைக்கின்ற அந்த நேரத்திலே இதை மடைமாற்றுகின்ற விதமாக தீர்மானங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கொண்டு வந்து மடைமாற்றுகின்ற விதமாகத்தான் இது இவங்களுடைய டாக்டிக்ஸ். இது சின்ன கூட மடைமாற்று முயற்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா செய்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா கடந்த 10 ஆண்டு காலத்தில் திரு வன்னியரசு அவர்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு திட்டமும் பாரதிய ஜனதா பண்ண முடியல. அதனால இது அவங்களுக்கு ஒரு டெக்னாலஜி எப்படி மாற்றணும். அதுக்கு இப்போ வந்து அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பாபு முருகனோட கட்சி, அதாவது அதிமுக. பாஜக எதிர்க்கிறாங்க. அவங்க எங்க எதிர்க்கிறாங்க? அவங்க வந்து உள்ள எதிர்க்கிற மாதிரி வருவாங்க, வெளியே வந்து ஆதரவா பேசுவாங்க. இது வந்து அவங்களுக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இது வந்து பாரதிய ஜனதாவோட ஒரு திசை திருப்பும் ஒரு நோக்கம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இல்ல ஓகே, சுருக்கமா தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறோம். திமுக தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி பழக்கமே இல்லை, அதனால அவங்க வந்து பதறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. நாங்க வாக்கு வாங்கும் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் செய்வோம்னு சொல்லிதான் வாக்கு வாங்கணும். மக்கள் வாக்களித்து 303 இடங்களை கொடுத்திருக்கார்கள். அடுத்து இன்னும் ஜாஸ்தியா தருவாங்க, நாங்க அதை அமல்படுத்துவோம். அவ்வளவுதான். இன்றைக்கும் வேளாண் சட்டங்களை வந்து வேளாண் திருத்த சட்டங்களை திரும்ப பெறும் பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் 2021 நவம்பர் 19 பேசும்பொழுது விவசாயிகள்கிட்ட மன்னிப்பு கேட்டார். குறைந்தபட்ச வந்து நீங்கள் வந்து விலை ஆதாரத்தை நீங்கள் நியமிக்கணும்னு சொல்கிறாரு, பண்ணலை. நீங்கள் கடன்களை ரத்து செய்யணும்னு சொல்கிறாங்க, பண்ணல. 800 பேர் விவசாயிகள் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு காரணம் பாஜக அரசு. அது யாருங்க காரணம்? நீங்க தற்கொலைன்னு சொல்லாதீங்க, அது படுகொலை, பாஜகவால் செய்யப்பட்ட படுகொலை. அது நீங்க அதை தான் நம்ம வந்து சொல்றோம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பேசணும். ஒரு அமைச்சர் படுகொலை செய்யறாங்க. இந்த மாதிரியான பதற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்தியாவில் வந்து பதற்றத்தை உருவாக்குவது, இல்லைன்னா ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட சொல்லி படுகொலை செய்வது, மாட்டு சொல்லி படுகொலை செய்வது, பாஜக
பாஜக போன்ற ஒரு தேச விரோத கட்சி கொடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா மட்டும்தான் எங்களுடைய அஜெண்டா. இந்து மதத்தையும் இந்திய நாட்டையும் கொச்சைப்படுத்தணும்னு அஜெண்டா. அதை பேசுறீங்க. ஓகே, இந்த 2 தீர்மானங்களுடைய தாக்கம் என்ன, பாஜகவின் திட்டம் என்ன, பொறுத்து வந்து பார்க்கல. விவாதத்தில் உங்களோட சிறப்பு விருந்துகள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.